ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த காலை ஆராதனையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவருடைய சித்தம் ஏதோ அது எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும், பெரிய காரியங்கள் செய்யும். மகை மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். இசப்பா மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீ செய்ய நினைத்தது தடைப்படாது விசுவாசித்தால் மகிமையை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறீரே. இது எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற கர்த்தர் ஒப்பு கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம். பரிசுத்த தெய்வாவியானவர் எங்களுடைய கிருபையாக இறங்கி வந்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே இயேசுவா உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவா உமக்கு ஸ்தோத்திரம். பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் தேவனை மேம்படுத்தி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பாடலை பாடி தேவனை நாம் மேம்படுத்துவோம். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயலிலே தானியமின்றி போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயலிலே தானியமின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லாமே எதிராக வந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக தெரிந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி தெரிந்தாலும், உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமற் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் நம்மோடு தொடர்ந்து கிரியை செய்வாராக. ஒரு வேத பகுதி ஆண்டவரண்டி கொடுக்குற வேத பகுதியை நாம் வாசித்து தேவனை நாம் மேம்படுத்தலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 14ஆம் அதிகாரம். அக்காலத்தில் யெரொபெயாமின் குமாரனாகிய அபியா வியாதியில் விழுந்தான். அப்பொழுது யெரொபெயாம் தன் மனைவியை பார்த்து, நீ எழுந்து நீ யெரொபெயாமின் மனைவி என்று ஒருவர் அறியாதபடி பேசுமாறு சீலோவுக்கு போ, இந்த ஜனத்தின் மேல் நான் ராஜாவானேன் என்று என்னுடைய சொன்னத்திற்கு தரிசியாகி அங்கே இருக்கிறேன்.
நீ உன் கையிலே 10 அப்பங்களையும் பணியாரங்களையும் ஒரு கலசம் தேனை எடுத்துக்கொண்டு அவனிடத்துக்கு போ, பிள்ளைக்கு சம்பவிக்க போகிறது என்னது என்று அவர் உனக்கு அறிவிப்பான் என்றார். அப்படி அவன் மனைவி செய்தார். அவள் எழுந்து செலவுக்கு போய் ஆகியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்தார். ஆகியாவும் 9 வயதானதினால் அவன் கண்கள் மங்களடைந்து பார்க்கக்கூடாது இருந்தான். கர்த்தராகிய அவனிடத்தில் ஏதோ இரவே அவன் மனைவி வியாதியாக இருக்கிற தன் குமாரனுக்காக உன்னை ஒரு விசேஷம் கேட்க வருகிறார். நீ அவளுக்கு இன்ன பிரகாரமாய் சொல்ல வேண்டும். அவள் பேசுகிற போது தன்னை அந்நிய ஸ்திரியாக காண்பிப்பாள் என்றார். ஆகையால் வாசற்படிக்குள் பிரவேசிக்க அவருடைய நடையின் சத்தத்தை ஆகிய கேட்டவுடனே அவள் இரவையும் மனைவியே உள்ளே வா, உன்னை அந்நிய ஸ்திரியாக காண்பிக்கிறது என்ன? துக்க செய்தியை உனக்கு அறிவிக்க நான் அனுப்பப்பட்டேன். நீ போய் இரவையாமை நோக்கி சிறுவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஜனத்தினின்று உன்னை நான் உயர்த்தி உன்னை சிறுவேல் என்னும் என் ஜனத்தின் மேலே அதிபதியாக வைத்தேன். நான் ராஜ்யபாரத்தை தாவீதின் வம்சத்தாரின் கையிலிருந்து பிடிங்கி உனக்கு கொடுத்தேன். ஆனாலும் என் கற்பனைகளை கை கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதை செய்ய தன் முழு இருதயத்தோடு என்னை பின்பற்றின தன் தாசனாகிய தாவீதை போல நீராமல் உனக்கு முன்னிருந்த எல்லாரையும் பார்க்கல பொல்லாப்பு செய்தார். எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களை வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களை உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய். ஆகையால் இதோ நான் யெரொபெயாமுடைய வீட்டின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணி யெரொபெயாமுக்கு சுவர் மேல் நீர்விடும் ஒரு நாய் முதலாயிராதபடிக்கு சிறுவையில் அடைப்பட்டவனை விடுபட்டவனை சங்காரம் பண்ணி குப்பை கலைந்து போடப்படுகிறது போல யெரொபெயாமின் பின்னாடி அவர்கள் கட்டோடு அற்றுப்போகும் மட்டும் கழித்து போடுவேன் என்றார். யெரொபெயாம் சந்ததியார் பட்டணத்தில் சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்தின் பறவைகள் தின்னும் கர்த்தர் இதை உரைத்தார். ஆகையால் நிலந்தவன் வீட்டுக்கு போ, உன் கால்கள் பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் பிள்ளையாண்டான் செத்து போவான். அவனுக்காக சிறுவேலர் துக்கம் கொண்டாடி அவனை அடக்கம் பண்ணுவார்கள். யெரொபெயாமின் வீட்டாரில் சிறுவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அவனிடத்தில் நல்ல காரியம் காணப்பட்டதினால் யெரொபெயாம் சந்ததியில் அவன் ஒருவனே கல்லறைக்கு உட்படுவான். ஆனால் கர்த்தர் தனக்கு சிறுவேலின் மேல் ஒரு ராஜாவை எழுப்ப பண்ணுவார். அவன் அந்நாளிலே யெரொபெயாமின் வீட்டாரை சங்கரிப்பான். இப்போது அது நடந்தேறும். தண்ணீரில் நானெல்லாம் செய்கிறது போல கர்த்தரை சிறுவேலை முறித்து பண்ணி அவர்களை பிதாக்களுக்கு தாம் கொடுத்து இந்த நல்ல தேசம் சிறுவேலை வேரோடை பிடிங்க அவர் தங்களுக்கு தோப்பு விக்கிரகங்களை வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குறவர்கள் அவர்களை நதிக்காப்பாலை சிதறடித்து யெரொபெயாம் செய்தது சிறுவேலை செய்ய பண்ணதுமான பாவத்திനും சிறுவேலை ஒப்பு கொடுத்து விடுவார் என்று. அப்பொழுது யெரொபெயாமின் மனைவி எழுந்து புறப்படுத்து சாவுக்கு வந்தால் அவர் வாசப்படியில் வருகையை பிள்ளையாண்டான் செத்து போனான். தர்க்கத்திற்கு தமது ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் அவனை அடக்கம் பண்ணி இஸ்ரவேல் எல்லாரும் அவனுக்காக துக்கம் கொண்டாடினார்கள். யெரொபெயாம் யுத்தம் பண்ணினதும் ஆண்டதுமான அவனுடைய மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் 4ஆம் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. யெரொபெயாம் ராஜ்யபாரம் பண்ணின காலம் 22 வருஷம். அவன் தன் பிதாக்களுடைய நித்திரையடைந்த பின் அவன் குமாரனாகிய நாதாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவான. சாலமன் குமாரனாகிய ரெகொபெயாம் யூதாவில் ராஜ்யபாரம் பண்ணினான். ரெகொபெயாம் ராஜாவாகிற போது 41 வயது. கர்த்தர் தம்முடைய நாம வழங்கும்படி இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாம் தெரிந்து கொண்ட நகரமாக எருசலேமிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அம்மன் ஜாதி அவனுடைய தாயின் பேர் நாமாள். யூதா ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தாங்கள் செய்து வருகிறது தங்களுடைய பாவம் இல்லை தங்கள் பிதாக்கள் செய்து எல்லாவற்றை பார்க்கல அவருக்கு அதிக எரிச்சலை மூட்டினார்கள். அவர்களும் உயர்ந்த சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல சகலத்தின் மேலும் மேடைகளையும் சிலைகளையும் தோப்பு குரங்களையும் தங்களுக்கு உண்டாக்கினார். தேசத்தில் லட்சியான புணர்ச்சிக்காரம் இருந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்திவிட்ட ஜாதியுடைய அருவருப்புகளின்படி எல்லாம் செய்தார்கள். ரெகொபெயாம் ராஜ்யபாரம் பண்ணும் 5ஆம் வருஷத்தில் எகிப்தின் ராஜாவாகி சீசாக் எருசலேமுக்கு விரோதமாக வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுக்கு அரண்மனை பொக்கிஷங்களையும் சாலமோன் சேவித்த பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தை எடுத்து கொண்டு போய்விட்டான். அவர்களுக்கு பதிலாக ராஜாவாகிய ரெகொபெயாம் என்கிற பரிசுகளை செய்வித்து அவர்கள் ராஜாவின் வாசற்படியிற்காக சேவருடைய தலைவரின் கையில் ஒப்புவிட்டான். ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்கு பிரவேசிக்கும் பொழுது அரண்மனைக்கு சேவகர் அவைகளை பிடித்து கொண்டு போய் திரும்ப தங்கள் அறையில் வைப்பார்கள். ரெகொபெயாமின் மற்ற வர்த்தமானங்களை அவன் செய்த யூதாவுடைய ராஜாக்களின் 4ஆம் வருஷத்தில் எல்லாம் எழுதியிருக்கிறது. ரெகொபெயாமுக்கும் யெரொபெயாமுக்கும் அவர்கள் இருந்த நாட்கள் எல்லாம் யுத்தம் நடந்து கொண்டது. ரெகொபெயாம் தன் பிதாக்களுடைய நித்திரையடைந்து தாவீது நகரத்தில் தன் பிதாக்களில் அடக்கம் பண்ணப்பட்டான். அம்மன் ஜாதியான தன் நாயகி நாமாள் என்று பேர் அவள் குமாரனாகிய அபியாம் அவன் சாணத்திலே ராஜாவான். இந்த நாளில் எந்த வேத பகுதியை நான் பார்க்கிறோம். குறிப்பாக
இந்த நாள் இந்த பகுதியை பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆகிய தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசுகிறது சரியாக இருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், 33 கோடி தேவர்கள் இருந்தாலும் சரியான தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டுமானால், தேவனுடைய பதில் தேவன் சொல்ல வேண்டுமானால் அது தேவனிடத்திலே தான் வர வேண்டும். எந்த மந்திரவாதி எடுத்து குறி சொல்வனிடத்தில் எப்படிப்பட்ட கள்ளத்திற்கு தரிசி எடுத்து ஒன்ற முடியாது. தேவனிடத்திலே தான் வர வேண்டும். இந்த யெரொபெயாமுடைய குடும்பத்தில் அவன் செய்த அந்நிய தேவர்களை நாடி தேவனை விட்டு தூரம் போனதினாலே, துணிகரமாக அவன் செய்ததினாலே வந்த விளைவு அவனுடைய குமாரன் வியாதியிலே கிடக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அவனால் மருத்துவத்தினால் ஒன்று செய்ய முடியவில்லை. இதற்காக தன்னுடைய மனைவியை அனுப்பி அவரை என்ன என்பதை விசாரித்து வாங்கி அவரிடத்திலே போய் என்று சொல்லி அனுப்புவதை பார்க்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் காண்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் கூட இருந்து எல்லாவற்றையும் அற்புதமாக செய்து முடிக்கிற தேவன் பெரிய காரியங்களை செய்தார். அவருடைய மகிமை வெளிப்பட கர்த்தர் கூட இருந்தார் என்பதை பார்க்கிறோம். அப்படியாக தேவன் செய்த காரியத்தை நினைக்கும் பொழுது தேவனுக்கு நன்றி சொல்லி ஆக வேண்டும். அவருடைய நாமம் மகிமைப்பட அப்படியாக இந்த நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வல்லமை விளங்கட்டும். ஆனால் அவள் அங்கே உடனடியாக அப்படி ஆள் பேச மாறி போகிறாள். போகிற நேரத்தில் அங்கே பார்க்கும் பொழுது உடனடியாகவே அவளுடைய நிலைமை என்ன என்பதை கண்டுகொள்ள முடிந்தது. அதை பார்க்கும் பொழுது அவள் தன்னுடைய போகிறாள். பேச மாறி போகும்பொழுது அந்த அகிய வீட்டின் போய் வாசலில் போய் கால் வைத்த உடனே அவளுக்கு தெரியப்பட்டது, இவ்விதமாக இவன் வேஷ மாறி வராள், யெரொபெயாமுடைய மனைவி வருகிறார் என்று ஆண்டவர் அவளுடைய பேச அகியா உடனடியாகவே அவள் வாசலில் நுழைந்த உடனே சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேஷம் மாறி வந்து கொண்டிருக்கிறாய் என்பதை சுட்டி காட்டுகிறதை அங்கே நாம் பார்க்கிறோம். சுட்டி காட்டி தன்னுடைய குறைகளை நீ இப்படி வந்திருக்கிறாய் என்று சொல்லி, இதனாலே நீ அவன் முகதாட்சணியம் இல்லாதபடி கர்த்தர் அவனுக்கு சொன்னதை அப்படியே தீர்க்கதரிசி இடத்துல எது பேசினாரோ அதை அப்படியே சொல்லி அனுப்பினார். அதே போல பிள்ளை போகும் பொழுது அவள் திரும்பி வீட்டுக்கு போகும்போது பிள்ளை செத்து போனது. அந்த தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆண்டவர் தான் பெரியவர். ஸோ இங்கே ஒரு பிரிவு வருகிறதை பார்க்கிறோம். நாம் இங்கே பாடும்போது பாடலை பார்க்கும் பொழுது நாம் பாடின அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலனும், இந்த பிரிவுகளை குறித்து நாம் பாடினோம். உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும் ஊரெல்லாம் என்னை தொட்டு தெரிந்தாலும். ஸோ இன்றைக்கு பிரிந்த குடும்பங்கள் இணைக்கிறதுக்காக ஜெபிக்கிற ஒரு நாள். ஸோ இதில் நாம் உண்மையாகவே ஒன்றை நாம் சிந்திக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். தேவன் நம்மாலே கூட இருந்து கிரியை செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் கூட நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கூட இந்த வேத பகுதி எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், பாடலை கொடுத்தீர். இந்த யெரொபெயாமுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை அறிந்தோம். வேஷம் மாறி சென்றிருந்தாலும் உள்ளது என்று தேவனுடைய நாமம் மகிமைப்பட நாங்கள் உமக்கு துரோகம் செய்தால் அந்த தண்டனை எங்களுக்கு உண்டு என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். இப்பொழுதும் கூட கர்த்தாவே, பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இணைகிற ஒரு நாள். அப்பா, எங்களுடைய இரத்த சம்பந்தமான பிரிவினைகள் இருக்கிறது. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், மாமனார், மாமியார், இரத்த சம்பந்தமான உறவுகள், இப்படிப்பட்ட பிரிவில் இருக்கிறவர்களை கர்த்தர் ஒன்று சேர்க்கும்படி உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒரு அற்புதங்களை நீங்கள் செய்யுங்க அப்பா. அவர்கள் மனம் கலங்கி ஆண்டவரே, இந்த பாலுமலை எவ்வளவு அவர்கள் எப்படி வேதனையோடு இருக்கிறார்கள் என்பதை நீர் அறிவீர்கள். எல்லாவற்றையும் நீ பார்த்து அவர்களுக்கு நீர் உதவி செய்யும்படி உண்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்யுங்க. கர்த்தர் நாம மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீ கிரியை செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வல்லமையான ஆவியானவர் நீ அற்புதமான காரியத்தை நடப்பிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நீர் எங்களோடு இருந்து கிரியை நடப்பிக்க வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய நாம் மகிமைப்படட்டும்ப்பா. இரத்த சம்பந்தமான பிரிவினையிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை மீட்டு ஒவ்வொருவருக்குள் ஐக்கிட்டக்கூடிய எதனால் பிரிவு வந்தது? பொருத்தமின்மையா அல்லது பிரச்சனையா, கீழ்ப்படியாமையா, எதிர்த்து நிற்கிற கிரிவையா? எந்த கிரியை இவைகளினாலே பிரச்சனை? கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுகிற காரியம், நீ நான் என்றதான
அகங்காரங்கள் அல்லது மேட்டுமையா, பணப்பெருமையா அல்லது ஜாதி எதனால் வந்ததோ என் தேவன் எல்லாவற்றையும் அறிகிறீங்க. இன்றைக்கி ஒரு அற்புதங்களை கர்த்தர் செய்யும்படி ஜெபிக்கிறோம். குழந்தையின்மையினால் பிரிவினை வருகிறதா, கணவன் மனைவிக்குள்ளே இப்படி அல்லது ஆண்டவரே ஏற்றத்தாழ்வுகள், பணப்பிரச்சனையா, என் தேவன் எல்லாவற்றையும் கண்டு நீ ஒரு அற்புதம் செய்யும்படி உண்மை நோக்கி பார்க்குறோம். அப்பா ஆண்டவரே, இந்த உபவாச நாட்களில் நாங்களும் நோக்கி பார்க்குறோம். அதுபோல் சபையை விட்டு ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள பிரிவினை, மக்களுக்கும் உள்ள பிரிவினை, அவைகளிலிருந்து நீர் ஏற்ற பதிலை நீர் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபைக்கும் விசுவாசிகளுக்கும் உள்ள சத்தியத்தை கேட்க மனம் இல்லாதபடி ஆண்டவரே உள்ளதென்று சொல்லும் பொழுது இங்கே அகியா உள்ளதை எடுத்து சொன்னதுனாலே, ஆனால் அதை எடுத்து சொல்லும் பொழுது சிலருக்கு கசப்பு தோன்றும், சிலர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டவரே, நீதி நேர்மையான சத்தியத்தை எடுத்து போதிக்கும் பொழுது அனைவருக்கு பிடிக்காமல் இருக்கிறது. அவர்கள் ஏற்றாற் போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர்களுக்கு ஏற்றாற் போல பேச வேண்டும். வசனத்தையோ சத்தியத்தையோ உள்ளதென்று போதித்து உள்ளதென்று எடுத்து சொல்ல, அதை சொல்லும் பொழுது கேட்க மனம் இல்லாமல் பிரிந்து போகிறார்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆட்களை நீ சந்திப்பீராக. உம்முடைய நாமம் மையப்படட்டும். ஆண்டவரே, உங்களுக்கு இயேசுப்பாவுக்கு எங்களுக்கு உள்ள பிரிவினைகள் ஆண்டவரே வரவிடாதபடி நீ காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, நாங்கள் அந்த யெரொபெயாம் அந்நிய தேவர்களை பின்பற்றி போனதுனாலே அவர்களுக்குள்ளே ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் உள்ள பிளவு வந்தது. ஆண்டோடைய மகிமை வெளிப்பட முடியாமல் போய்விட்டது. சாத்தான் உள்ளே புகுந்து விட்டான். அப்படியாக எங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு அந்நிய தேவர்களை நாடி நாங்கள் போகாதபடி, உலக மோகங்களில் நாங்கள் சிக்கி போகாதபடி இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் நினைத்தது உம்முடைய மகிமை வெளிப்படும்படி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே நல்லவர், வல்லவர், போதுமானவருமாக இருக்கிறீர். ஆண்டவரே, உங்களுக்கு ஆண்டவரே, நீங்கள் இயேசுவை நாங்கள் உண்மை பற்றி கொள்ளட்டும். நாங்கள் இயேசுப்பாவை விட்டு போகாதபடி இருக்க எங்களுக்கு கிருபை தேர வேண்டும். ஆண்டவரே, அப்பா, நீ சொல்ல வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது. சில வேளை எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காமல் இருந்தால் ஆண்டவர் எங்களுக்கு நன்மை செய்யவில்லை என்று போய்விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு போகிற நிலை இருந்தால் கர்த்தர் அவர்களையும் மீட்டுக் கொள்ளும்படி உம்முடைய கருத்தில் வருகிறோம். கர்த்தர் அவர்களை சந்தித்து கொண்டு வரும். ஆண்டவரை உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். குறிப்பாக என்ன சொல்லப்போன ஆண்டவரை எல்லா ஆண்டவருக்கு ஆண்டவரை நீங்களே ஆண்டவரை நீங்கள் ஸ்நேகிக்கிறீங்க, நேசிக்கிறீங்க. கர்த்தர் இந்த நாளை நீர் எல்லாம் உம்முடைய கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஆண்டவரை உபத்திரவம் அதிகமாக வரும் பொழுது ஆண்டவரை கிறிஸ்துவ நிமித்தம் உபத்திரவப்படுகிறோம். நாங்கள் சத்தியத்து நிமித்தம், உண்மை நிமித்தம் உபத்திரவப்படும் பொழுது, அந்த உபத்திரவம் கொடிதாக வரும் பொழுது பிரிவு வருகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது. ஆண்டவர் எங்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்று நினைத்து வேதனைகளோடு ஏதாவது காணப்படுமானால் கர்த்தர் ஒரு விஷயம் இறங்கி மன்னியும். ஆண்டவரை விட்டு பிரிந்து போனால் வேதனை தான், ஆபத்து தான் என்ற உணர்வு வேண்டும். ஆனாலும் தன்னுடைய மனக்கலக்கத்திலே, நெருக்கத்திலே, வேதனையில் ஆண்டவரை சொன்ன குறைகளை நீ மன்னியும். இந்த ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே, இப்பொழுது எங்களுக்குள்ள உறவு இருக்கிறது. ஆண்டவர் உங்களோடு எனக்கு, ஆண்டவர் உங்களுக்கு, எங்களுக்கும் விசுவாச மக்களுக்கும் ஆண்டவருக்கும் உறவு இருக்குது. உறவு போகலப்பா. அந்த உறவுகளை புதுப்பித்துக்கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் நீர் எங்களுக்கு செய்யும்படி ஜெபிக்கிறோம். அதே போல் கணவன் மனைவி இரத்த சம்பந்தமான உறவுகளும் இருக்கிறதப்பா. விசுவாசிகளுடைய உறவுகள் இருக்கிறது. கர்த்தர் எங்களுக்குள்ளே நீர் ஒரு அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் ஒவ்வொரு இந்த சத்தத்தை கேட்கிற ஜெபிக்கிற தேவர்களுக்குள்ளே ஒரு சிந்தை உண்டாகட்டும். ஆண்டவரே, ஒருவருக்கு விட்டு கொடுக்க, தன்னுடைய தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்குற இடத்துல மன்னிப்பு கேட்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கு இறக்கம் பாராட்டு முடிவு கொடுக்குறோம். ஆண்டவரை, இறங்கி போகிற இடத்துல இறங்கி போய் ஒருவருக்கு ஒரு பேசி ஒருவருக்குள்ள ஆண்டவரை மனத்தாங்கள் எல்லாம் கலைந்து போட கர்த்தர் அப்படி ஐக்கியப்படுத்துங்க. ஆண்டவரை, இன்றைக்கி ஆண்டவரை இந்த நேரத்தில் என்னை உங்களுடைய கருத்தில் எடுத்து கொள்ளும் பொழுது ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆண்டவரே, சிலர் எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் ஒரு நிரந்தர பிரிவாகிவிட்டது. அப்பா, என்னோட ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஆண்டவரே அப்படி இல்லை. மற்றவர்களுக்கு ஆண்டவரே, மனைவி உயிரோடு இருக்கிறார், கணவன் உயிரோடு இருக்கிறார், பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லாம் உயிரோடு இருக்கிறார்களே, அவர்களுக்குள்ள ஒரு அற்புதங்களை செய்யுங்க. ஆண்டவரே, ஒருவருக்கு ஒரு அவையின் கனிகள் கிரியை செய்யட்டும், மாம்ச கிரிகள் அற்று போகட்டும். ஒரு விட்டு கொடுக்கிற கிருபையை தருப்படி ஜெபிக்கிறோம். இதை நாங்கள் உணரும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரிவு வந்திருக்கிறது. அப்பா,
நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? தாங்க முடியாத வேதனையில் தூக்கி ஏற்பட்டு இருக்கிறோமே ஆண்டவரே. இதுவரையிலும் அல்லாத எங்கே பார்த்தாலும் சஞ்சலமும் உபத்திரமும் வேதனையும், எந்த பகுதியில் பார்த்தாலும் நெருக்கடிகள், துன்பங்கள், துயரங்கள், எந்த இடத்திலும் ஆறுதல் இல்லை அப்பா. எங்களுடைய வேதனைகளை சொல்லவும் புரிந்து கொள்ளவும் ஆட்கள் இல்லை ஆண்டவரே. என்னோடு நீர் எனக்கு நீ கொடுத்தவர்களே நீ எடுத்து விட்டீரே ஆண்டவரே. இந்த பிரிவு என்ன செய்கிறது? நான் இதை நீ எப்படி இணைக்க முடியும் ஆண்டவரே? ஒரே விளையாண்டவரே, என்னை நீ பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே, உம்முடைய மகளை நீ எங்கு வைத்திருக்கிற அந்த இடத்துல அடி என்னை கொண்டு நீ சேர்க்கும்படி உம்முடைய கரத்திலே வருகிறேன் ஆண்டவரே. அதுதான் என்னுடைய லட்சியம், அது என்னுடைய விருப்பம் ஆண்டவரே. இந்த பாடுகள் ஆண்டவரே, இதுவரையிலும் கண்டிராத வேதனை, எங்கு பார்த்தாலும் நெருக்கடிகள், வேதனைகள் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா நன்மையான காரியங்கள் எல்லாம் இருந்திருந்தாலும் மனதில் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவரே. இப்பொழுதும் கூட இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் ஆண்டவரே, நாங்கள் இல்லாதிருந்தே நீ ஒன்று செய்ய முடியாது ஆண்டவரே. என் சென்ற இடத்துல தான் நாம், ஆனால் மற்றவர்களுக்கு அப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குது ஆண்டவர். அவர்களுக்கு இறங்கி ஒருவர் குறைகளை அறிக்கையிட்டு, தங்கள் குறைகளை அறிக்கையிட்டு ஒருவர் மன்னிப்பு கேட்டு ஆண்டோடைய அன்பை ருசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தருடைய நாம எப்படி உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். கிரியை செய்யும் ஆண்டவரே, கிரியை செய்யும் எதனால் பிரிவு வந்து அந்த பிரிவுகளை இணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. விசுவாசிகளுக்கும் எங்களுக்குள்ள ஒரு ஐக்கியத்தை தாரும், சத்தியத்தில் நிலத்திற்கு கிருபை தாரும் ஆண்டவரே. என்ன ஆண்டவரே, நீ நான் எல்லாவற்றுக்கும் காரணராக இருக்கிறேன். உண்மை என்று வேறு தெய்வம் எங்களுக்கு இல்லை, உம்மாலே கூடாது ஒன்றுமில்லை அப்பா. தேவனுடைய வாழ்க்கையில் அத்திமறந்து உண்மையாகவே எல்லாமே செயலற்று தான் இருக்கிறது. வாழ்க்கையின் என்ன அடுத்த நிலை என்று தெரியாத நிலையில் நாங்கள் தக்கு கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை திடப்படுத்துங்க, ஆறுதல் படுத்துங்க, அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்யுங்க. கர்த்தர் அவர்களோடு இருந்து கிருபை நடப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். கிருபையினாலே மறைத்து கொள்ளுங்கள். அந்த வர வல்லமையின் ஆவிகளை இயேசு நாமத்தில் அழைத்து போடுவீராக. ஒரு சமாதான சந்தோஷத்தை தாரும். இப்படி ஆகலும் தேவன் நீ கூட இருந்து பிரியாதனே நீர் எங்களோடு இருந்து கிருபையாக இறங்கி வளர்ந்ததுக்காய் சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை எங்களோடு இருக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்த வர வல்லமையின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து காட்டுகிறோம். ஆமென், ஆமென்.